ஹலோ எவ்ரிவன். இன்னைக்கு இந்த வீடியோவில் ஸ்கின் ப்ரிப்பரேஷன் எப்படி பண்ணணும் அப்படின்றத டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். பிஃபோர் மேக்கப் உங்களோட ஸ்கின்னுக்கு என்னெல்லாம் யூஸ் பண்ணலாம், என்னெல்லாம் யூஸ் பண்ணக்கூடாது, அண்ட் உங்களோட ஸ்கின் டைப் என்னன்னு தெரிஞ்சு எந்த மாதிரியான ப்ராடக்ட் யூஸ் பண்ணலாம் அப்படின்றத டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஃபஸ்ட்டு ஸ்டெப்பாக கிளென்சிங் தான். ஸோ கிளென்சிங்ன்றது வேறு எதுவும் கிடையாது. நம்மளோட ஸ்கின்ல இருக்கிற டர்ட்டை ரிமூவ் பண்ணியிருக்கணும். ஸோ அதுக்கு நம்ம ஃபேஸ் வாஷ் பண்ணாலே போதும் தான். அதுக்கு நீங்கள் செப்பரேட்டாக கிளென்சிங் மில்க்கோ இல்லை மிஸ்லார் வாட்டர்ஸோ யூஸ் பண்ணணும்னு கிடையாது. அண்ட் அனதர் ஸ்டெப் என்னன்னு பார்த்தீங்கன்னா சீரம். நீங்கள் ஆயிலி ஸ்கின்னாக இருக்கீங்க அப்படின்னா சீரமாக அவாய்ட் பண்ணிக்கிறது நல்லது. பட் ட்ரை ஸ்கின்னாக இருக்கீங்க, காம்பினேஷனாக இருக்கீங்கன்னா தாராளமாக சீரம் யூஸ் பண்ணலாம். நான் வந்து காம்பினேஷன், ஸோ அதனால் நான் சீரம் யூஸ் பண்ணியிருக்கேன். நான் யூஸ் பண்ணியிருக்கிற சீரம் என்னென்னு பார்த்தீங்கன்னா ப்ளம்மோட விட்டமின் சி சீரம். இது நான் என்னோட டெய்லி ரொட்டீனில் வந்து நான் யூஸ் பண்ணுவேன். ஸோ அதையே தான் நான் மேக்கப் பிஃபோருக்கும் யூஸ் பண்ணியிருக்கேன். இந்த வீடியோவில் நான் சீரம் எவ்வளோ குவான்டிட்டி எடுத்திருக்கேன், எப்படி அப்ளை பண்ணியிருக்கேன்னு பாருங்கள். ஒன்ஸ் சீரம் அப்சர்வ் ஆனதுக்கு அப்புறமா தான் நம்ம வந்து மாய்ஸ்சரைசர் போகணும். நான் இதில் யூஸ் பண்ணியிருக்கிற மாய்ஸ்சரைசர் என்னென்னு பார்த்தீங்கன்னா ப்ளம்மோட விட்டமின் சி மாய்ஸ்சரைசர். இதுவுமே என்னோட டெய்லி ஸ்கின் கேர் ரொட்டீனில் நான் யூஸ் பண்ணுறது. இந்த வீடியோவில் நான் மாய்ஸ்சரைசர் எவ்வளோ குவான்டிட்டி எடுத்திருக்கேன்னு பாருங்கள். மினிமலான குவான்டிட்டி மாய்ஸ்சரைசர் எடுத்து தான் அப்ளை பண்ணணும். நீங்கள் ஹெவியாக மாய்ஸ்சரைசர் போட்டிங்க அப்படின்னாலும் அதனாலேயும் உங்களோட மேக்கப் வந்து ஸ்கின்ல ஒட்டாமல் மூவ் ஆகும். தென் மாய்ஸ்சரைசரை எப்படி அப்ளை பண்ணுறேன்னு பாருங்கள். ஓவரால் ஃபேஸ் ஃபுல்லாக நல்லா ஸ்ப்ரெட் பண்ணணும். நார்மலாகவே மாய்ஸ்சரைசர் க்ரீமியாக இருக்கும். ஸோ அதனால் அப்சர்வ் ஆகிறதுக்கு ரொம்பவே டைம் எடுக்கும். நல்லா டைம் எடுத்து அதை அப்சர்வ் ஆக விடுங்க. அப்போ தான் உங்களோட மேக்கப் வந்து நல்லா ஸ்டே இருக்கும். இந்த வீடியோவில் நான் மாய்ஸ்சரைசரை எப்படி அப்சர்வ் ஆக வைக்கிறேன்னு பாருங்கள். ஸோ மாய்ஸ்சரைசர் அப்ளை பண்ணதும் நல்லா ஈவனாக ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு ஜென்டலாக ஒரு மசாஜ் மாதிரி கொடுக்கணும். உங்களோட ஹேண்ட்ஸில் நீங்கள் அப்படி பண்ணும்போது தான் மாய்ஸ்சரைசர் நல்லா வந்து ஸ்கின்ல அப்சர்வ் ஆகும். மாய்ஸ்சரைசர் ஸ்கின்ல அப்சர்வ் ஆகாமல் நீங்கள் வந்து மேக்கப் போடுறீங்க அப்படின்னா அந்த மேக்கப் கண்டிப்பாக உங்களோட ஸ்கின்ல வந்து நிற்காது. அதுக்காக மாய்ஸ்சரைசரை நம்ம கம்மியாகவும் அப்ளை பண்ணக்கூடாது. அப்படி பண்ணால் ஸ்கின் ட்ரை ஆகும், மேக்கப்பும் கேக்கி ஆகும். உங்களோட ஸ்கின் டைப்புக்கு எந்த மாதிரி மாய்ஸ்சரைசர் யூஸ் பண்ணுறதுன்னு தெரியலையா? உங்களோட ஸ்கின் டைப் கமெண்ட் பண்ணுங்கள். எந்த மாதிரி மாய்ஸ்சரைசர் யூஸ் பண்ணணுன்றது நான் சொல்கிறேன். மாய்ஸ்சரைசர் நல்லாவே அப்சர்வ் ஆயிருக்கு. இப்போ நான் லிப் ப்ரெப் பண்ண போகிறேன். ஸோ இதுக்கு நான் வந்து நைக்காவோட லிப் க்ரஷ் எடுத்திருக்கேன். இதை நான் ரீசெண்ட் டேஸாக தான் யூஸ் பண்ணுறேன். ரொம்பவே நல்லா இருக்கு. அப்ளை பண்ணும்போது நல்லா பட்டர் மாதிரி இருக்கு. நான் வாங்கியிருக்கிற ஃப்ளேவர் என்னன்னு பார்த்தீங்கன்னா வெனிலா ஃப்ளேவர். இதில் நிறையவே ஃப்ளேவர்ஸ் இருக்குது. நான் மோஸ்ட்லி ஸ்கின் ப்ரிப்பரேஷன் அப்போவே லிப் பாம் அப்ளை பண்ணிடுவேன். மேக்கப்லாம் முடிச்சதும் லிப்ஸ்டிக் அப்ளிகேஷன் வரதுக்கு முன்னாடி திரும்பவும் லிப் பாம் யூஸ் பண்ணிட்டு லிப்ஸ்டிக் அப்ளை பண்ணுவேன். பட் இந்த லிப் பாம் யூஸ் பண்ணதும் நான் ரீ அப்ளிகேஷன் பண்ணவே வேண்டாம். பிகாஸ் அவ்வளோ நேரமாக இது நல்லா சாஃப்டாக ஹைட்ரேட்டிங்காக இருக்குது. இந்த ப்ராடக்ட்டோட டீட்டெயில்ஸையும் நான் அட்டாச் பண்ணுறேன், செக் பண்ணிக்கோங்க. இவ்வளோ தான் ஸ்கின் ப்ரிப்பரேஷன். நீங்கள் ஸ்கின் ப்ரிப் பண்ணதுமே மேக்கப் ஸ்டார்ட் பண்ணிடலாம். இதுதான் ஃபைனல் லுக். இப்படி தான் இந்த லுக் இருக்கும். இந்த மேக்கப்போட டீட்டெயில்டு டுட்டோரியல் வந்து நான் நெக்ஸ்ட் வீடியோவில் அப்லோட் பண்ணுறேன். இந்த வீடியோவில் என்னோட பிஃபோரையும் ஆஃப்டரையும் கம்பேர் பண்ணி பாருங்கள் மேக்கப் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. என்னோட ஓவரால் ஃபேஸில் இருக்கிற பிக்மெண்ட்ஸ் மட்டும் மைல்டாக ஹைட் பண்ணியிருக்கேன். ஃபுல் கவரேஜும் நான் இதில் கொடுக்கல. மினிமலான ஒரு கவரேஜ் ஸ்கின் ஃபினிஷ் மேக்கப்பாக தான் நான் இதில் கொண்டு போயிருக்கேன். எனக்கு பிக்மெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா என்னோட மவுத் ஏரியாவில் மட்டும்தான் இருக்கும். ஸோ அந்த இடத்துல நான் கொஞ்சம் கான்சென்ட்ரேட் பண்ணி கவர் பண்ணியிருக்கேன். அங்கேயுமே நான் மைல்டாக தான் கவர் பண்ணியிருக்கேன். ஏன்னா அங்கே ஹெவியாக கவர் பண்ணேன் அப்படின்னா ஓவரால் மேக்கப்பும் நான் ஹெவியாக போடுற மாதிரி இருக்கும். ஸோ அதனால அந்த பிக்மெண்ட்ஸ் எனக்கு மைல்டாக தெரிஞ்சாலுமே ப்ராப்ளம் கிடையாது. இந்த மேக்கப் லுக்கை நீங்கள் தாராளமாக காலேஜ்க்கும் ஆஃபீஸ்க்கும் கூட வேர் பண்ணிட்டு போகலாம். ஏன்னா ஸ்கின் ஃபினிஷ் ரொம்பவே சட்டிலாக தான் இருக்கும். மேக்கப் ஹெவியாக தெரியக்கூடாதுன்றவங்க இந்த மாதிரி மேக்கப் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் மேக்கப் பண்ண மாதிரி தெரியாது. இந்த மேக்கப் லுக்கோட டீட்டெயில்டு டுட்டோரியல் பார்க்கணுன்னா வினிதா மேக்கப் ஆர்டிஸ்ட்டை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.